அப்பயே சொல்லுவோம் மேடம், இதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்றேன். அப்பயே நீங்க மீறி பாக்குறீங்க. மனசுல ஃபுல்லா வக்கரத்தை வச்சுட்டு அந்த பொண்ணை சந்தேகப்படுறது என்னங்கம்மா இப்போ நாங்கள் சொல்கிறது அவங்க நாங்கள் அவ புள்ளைய பாப்பலா இல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பாப்பலா, வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல சமைக்கணும், வீடை கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இது கடையில இன்னொருத்தங்க கூட பேசுறதுக்கு அவளுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்னங்க சொல்றேன் நானு, நீங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னு தான் நாங்க சொன்னேன். பாஸ்ட் டைம் வந்து கெட்ட வீடியோ பாக்குறது, 10 வெப்சைட்ல மேட்ரிமோனி சைட்ல போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணை போய் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆட்டோல பக்கத்துல உட்காந்தா ப்ரூஃப் சொன்னீங்கல்ல, நாங்க ப்ரூஃப் காமிக்கிறோம், நீங்க என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு காமிங்க மேடம். நான் வந்துட்டு இந்த இப்போ சொன்னீங்களா அது பார்த்துருக்கேன். அது அதை விட கேவலமான விஷயம் கிடையாது. இது மாதிரி ஒரு பொண்ணு போட்டோ போட்டு காட்டுனாங்க மேடம். நான் இப்போ கல்யாணம் கணிக்கிறதுக்கு பேசணும் மேடம். தேவையா அது? എന്നിട്ട് அவளை சொல்றீங்க? இல்லை, இது நான் வாட்ஸ்அப்லேயே விட்டுருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஊர்ல இருந்து. அவங்க கேவலமா இல்ல இதெல்லாம்? கல்யாணம் புள்ளைய பொண்டாட்டி விட்டுட்டு பொண்ணுக்கு தெரியாதா? யார பேசிட்டு அவளை சந்தேகப்படுறீங்க? அந்த ஆதார் கார்டு வாங்கி அவங்க பார்க்கலையா? எங்க பேர் இருக்கும், உங்க குடும்ப அட்டை வாங்கி பார்க்கலையா? குடும்ப அட்டையில என் பேர் இருக்கு, உங்க பேர் இருக்கு, பசங்க பேர் இருக்கு. அவங்கன்னா அவங்கள ஒரு பைத்தியக்காரங்களா? இல்லம்மா, அவர் புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதனால தான் உன்னை கயத்தி விடுறாரு. எனக்கு பழி வாங்கணும்ன்றது பழி கிழி எல்லாம் கிடையாதுமா. அவர் வந்து தலைவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் மோட்ல போயிட்டாரு. இது வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து காட்டுறாங்க மேடம். ஆனா நான் மட்டும் செல்லு யூஸ் பண்ணக்கூடாது. நான் செல்லு வாங்க மாட்டேன், என் பசங்க கெரியர் முக்கியம், அதனால நான் செல்லே வாங்குறது. கீபோர்டு தான் மேடம் வச்சிருக்கேன். வேற வழி இல்லைங்க எங்களுக்கு. இது பண்ணினாதான் இதை உடைக்க முடியும். இதுல பிரைவசி இன்ட்ரூஷன் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தலைவர் இந்த மாதிரி செம்மையா கூத்தடிச்சுட்டு எல்லாமே இந்த பொண்ணு பழிய போட்டு பசங்களையும் அவளையும் காய்த்து விட்டுட்டு போறாங்க. கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு பேர் என்னது? அவங்க பேர் மறந்துட்டேன் மேடம். மறந்துட்டீங்களா? கல்யாணம் கட்டிப்பீங்க? இல்ல, நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை மேடம். ஆனா போட்டோ வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புவீங்க, ஆனா பேசலாம், நான் கல்யாணம் கட்டிப்பீங்க. அந்த மேட்ரிமோனிக்கு நான் பேசினா அவங்க போட்டோ அனுப்பிச்சாங்க. நம்பர் பேரே தெரியாதா? அது மறந்துட்டேன் மேடம். அது எப்படி மறப்பீங்க? ஆம்பளைன்னா எல்லாம் அவங்க தான் தனுஷ்கோடி இல்லையா? இல்ல இல்லங்கம்மா, அவங்களுக்கு அந்த ஆனந்தியா அவங்க கிட்ட பேசினா, ஆனா நான் அவங்க முகத்தை கூட பார்த்து கிடையாது. யார்கிட்ட பேசுறீங்க? அந்த ஆனந்தின்றவங்க கிட்ட. அப்ப இது இவங்க பேர் என்னது? அவங்க பேர் தீபான்னு நினைக்கிறீங்களா? ஆமா மேடம். தலைவர் நிறைய வச்சிருக்காரு போல. இல்ல மேடம், அப்படியெல்லாம் இருக்காது மேடம். நீங்க பாருங்க, செல்ல பாருங்க. பார்த்துட்டோமே, அதான் வேற வழி இல்ல. ஏன்னா ஏதாவது சொல்லிட போறேன். இங்க கேமரா இருக்குது, டிவி ப்ரோக்ராம் தெரிஞ்சு தானே வந்தீங்க? இல்ல, இவங்க தான் நீங்க